Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்ல நம்ம வந்து நியூரல் சிஸ்டம் ஆக்சுவலி இந்த வீடியோல ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நியூரல் சிஸ்டம் ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், நியூரான்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். அதாவது நியூரல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா அதில் அல்டிமேட்டா பேசிக் ஃபண்டமெண்டல் செல் எது அப்படின்னா நியூரான். நர்வ் செல்ஸ் யார் அப்படின்னா நியூரான். டோன்ட் ஃபர்கெட். இப்போது மசில் ஃபைபர் வந்து செல்ஸ்ன்னு சொன்னால மசில் செல் அதுதான் பேசிக் யூனிட் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டத்தோட பேசிக் யூனிட் யாரு, அல்டிமேட் ஃபைனல் ஃபங்க்ஷனல் யூனிட் யாரு, நியூரான்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ். ஓகே, இது வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல். அது என்ன சார் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல் அப்படின்னீங்கன்னா, நியூரான்ஸ்ங்கிறது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ், அவ்வளோதான். ஸோ ஸ்பெசிஃபைடு ஸ்பெஷலைஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தான் அவங்களுக்குன்னு பண்ணுவாங்க. அதுதான் இது வந்து என்ன பண்ணுது, இனிஷியேட்ஸ் த நர்வ் இம்பல்சஸ். நர்வ் இம்பல்சஸை இனிஷியேட் பண்ணுது. எப்போ நர்வ் இம்பல்சஸை இனிஷியேட் பண்ணும், சும்மாவே இனிஷியேட் பண்ணிட்டு இருக்குமா, இல்லை, இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தோன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நர்வ் இம்பல்ஸை அது தோற்றுவிக்குது, இனிஷியேட் பண்ணுது. அண்ட் இனிஷியேட் பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போ கையில் குத்துறோன்னு வச்சுங்க, இது எல்லாமே சேர்த்து, அதாவது இப்படி குத்துறது வந்து ஸ்டிமுலஸ், அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆன்னு சொல்கிறல, இதுக்கு இடையில இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நர்வ்ஸ் வேணும், அதாவது நியூரான்ஸ் வேணும். ஓகே, இது வந்து ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நர்வ் இம்பல்ஸை இனிஷியேட் பண்ணி உருவாக்கி அதை டிரான்ஸ்மிட்டும் பண்ணுது. டு அண்ட் ஃப்ரோ. டு அண்ட் ஃப்ரோனா உருவாகிற இடத்துலேருந்து பிரெயினுக்கு திருப்பியும் அது திருப்பி வர்றது, அதான் டு அண்ட் ஃப்ரோ. ஃப்ரம் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் டு பிரெயின். டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ்லேருந்து போகலாம், ஆர்கன்ஸ்லேருந்து போகலாம், டு பிரெயின். அப்போ தான் பிரெயின் யோசித்து அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத திருப்பியும் நர்வ் இம்பல்ஸாக கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணணுங்கிறத தெரியப்படுத்தும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா மாதிரி லோவர் இன்வெர்டிபிரேட்டில் வெரி சிம்பிள் நியூரல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் மட்டும்தான் இருக்குது. நியூரான்ஸ்னால் நர்வ் செல்ஸ், நெட்வொர்க்னா என்ன, கொஞ்சம் நியூரான்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்குது, அதான் நெட்வொர்க். நெக்ஸ்ட், இன்செக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்துடுது, ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரெயின் இன்செக்டில் வந்துடுது. தென் வித் நியூமரஸ் கேங்லியா அண்ட் நியூரல் டிஷ்யூ. நிறைய பேருக்கு கேங்லியானா என்ன சார் அப்படின்னு ஒரு டவுட் வரும். நம்ம பின்னாடி வர வீடியோவில் டீட்டெயிலாக படிப்போம். இப்போ கேங்லியானா என்னங்கிறத ஷார்ட்டாக பார்த்தலாம். கேங்லியா அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்ஸில் செல் பாடின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்பீங்க. அந்த செல் பாடிஸ் கிளஸ்டராக குரூப் ஆஃப் செல் பாடிஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது கேங்லியான். அண்ட் இந்த கேங்லியான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலே சென்டர் அப்படிங்கிறாங்க. அது என்ன ரிலே சென்டர், ஒரு நியூரான் என்டர் ஆகும், என்ட்ரி ஆகுதா, இன்னொரு நியூரான் எக்ஸிட் ஆகும். ஸோ கேங்லியானில் என்ட்ரி ஆஃப் எ நியூரானும் இருக்குது, எக்ஸிட் ஆஃப் எ நியூரானும் இருக்குது. அதை தான் நம்ம வந்து ரிலே சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கேங்லியாலாம் இன்செக்ட்ஸ்லேயே வந்துடுது. வெர்டிபிரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே மோர் டெவலப்டு நியூரல் சிஸ்டம் இருக்குது. நல்ல வெல் டெவலப்டு நியூரல் சிஸ்டம் வெர்டிபிரேட்ஸில் தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்க்குறோம். நியூரான்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அதாவது நர்வஸ் சிஸ்டத்தோட நர்வ் செல் யார் அப்படின்னா நியூரான்ஸ் தான். ஓகே, இப்போ நியூரானோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு 3 டிஸ்டிங்க் பார்ட், தெளிவாக 3 பார்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒன்று செல் பாடி, இன்னொன்று ஆக்சான், தேர்ட் ஒன் டென்ட்ரைட்ஸ். செல் பாடிங்கிறது இந்த ரீஜனை நம்ம சொல்லுவோம். இந்த பெருசாக டென்னிஸ் பேட்டோட டிப்பில் இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த ஷட்டில் காக் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு இல்லையா. ஷட்டில் காக்கில் மேலே அந்த ஷட்டில் காக்கை அடிக்கிறதுக்கு பயன்படுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பார்ட் வந்து நமக்கு செல் பாடி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளையாக போயிருக்கு பாருங்கள், பிரான்ச்சு ஸ்ட்ரக்சராக, அது பேர் டென்ட்ரைட்ஸ். இந்த நீளமாக ஷட்டில் காக்கில் குச்சி மாதிரி ஒன்று வருது இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது ஆக்சான். ஓகே, இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செல் பாடி. இதுதான் செல் பாடி. இந்த செல் பாடியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ் இந்த சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசம், செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. என்னென்ன, அதாவது சைட்டோபிளாசத்தில் இருக்கிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, அந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். சைட்டோபிளாசம் மட்டும் இல்லை, நியூக்ளியஸும் இருக்குது, நியூக்ளியோலஸ் இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே, ஏன்னா சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் இஸ் கால்டு புரோட்டோபிளாசம் இல்லையா, அது எல்லாமே செல் பாடியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிசில்ஸ் கிரானியூல் அப்படிங்கிற ஒரு கிரானுலார் பாடி இருக்குது. கிரானியூல் அப்படிங்கிற மீனிங் என்ன சார், நிறைய இடத்துல வருது என்பீங்க. கிரானியூல்னா ஸ்மால் பார்ட்டிகிள், குட்டி குட்டியாக பார்ட்டிகிளாக இருக்கிறது. இந்த நிசில் பாடியில் என்ன இருக்குது,
நிசில் பாடியில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக், தட் இஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரைபோசோம்ஸ். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னாலே அங்கே ரைபோசோம்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் தான் இந்த நிசில் பாடிஸில் இருக்குது. ஸோ நிசில் பாடிஸை எடுத்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வித் ரைபோசோம்ஸ், ஃப்ரீ ரைபோசோம்ஸும் இருக்கும். அதோடு இருக்கிறது தான் இந்த நிசில் பாடிஸ். அதுவும் இந்த செல் பாடி ரீஜனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சான், அது தனியாக பார்த்தோம்னா அடுத்த பார்ட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்ஸ் அடுத்த பார்ட்டில் இந்த வீடியோலேயே பார்ப்போம். இப்போ டென்ட்ரைட்ஸ் பார்த்தலாம். டென்ட்ரைட்ஸ் வந்து இந்த செல் பாடியோட எக்ஸ்டென்ஷன். ஸோ ஷார்ட் ஃபைபர்ஸ் இவங்க. ஆக்சான் லாங் ஃபைபர், டென்ட்ரைட்ஸ் ஷார்ட் ஃபைபர். Short fibers project out of the cell body. Nissils granules are present here also. In the dendrites la nissil bodies irukanga. It transmit nerve impulse towards the cell body. Nerve impulse cell body ku towards the cell body nerve impulse idu transmit பண்ணுது. This is very important. Question la கேட்பாங்க. Dendrites oda function என்ன? Transmit nerve impulse towards செல் பாடிக்கு நர்வ் இம்பல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ ஆக்சான் பார்க்கலாம். இதுதான் ஆக்சான் பார்க்கும்போதே தெரியுது. இட் இஸ் எ லாங் நர்வ் ஃபைபர் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் செல் பாடியிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய லாங் நர்வ் ஃபைபரை தான் ஆக்சான் அப்படிங்கிறோம். இந்த ஆக்சான் வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் எங்கேருந்து எப்படி பண்ணுதுன்னா செல் பாடியிலேருந்து அவே ஃப்ரம் த செல் பாடியை விட்டு வெளி நோக்கி நர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுது. டென்ட்ரைட்ஸ் டுவர்ட்ஸ் செல் பாடி நர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுச்சு. ஆக்சான்ஸ் அவே ஃப்ரம் செல் பாடி இங்கேருந்து நர்வ் இம்பல்ஸை வெளியே கண்டக்ட் பண்ணுது, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டுவர்ட்ஸ் வேர் சினாப்ஸ் ஆர் டு எ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். எங்கே வந்து நர்வ் போய் கண்டக்ட் பண்ணும், அந்த நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு ஒன்று சினாப்ஸ் அந்த ஏரியாவுக்கு போகும். அதில் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர் டு எ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன், அந்த மசில் மூவ்மெண்ட்டுக்கெலாம் அந்த இடத்துல அந்த டச் ஃபீலிங் இதெல்லாம் தெரியணும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு கண்டக்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டல் எண்ட் ஆஃப் த ஆக்சான். டிஸ்டல் எண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம், தள்ளி இருக்குது. ப்ராக்சிமல் எண்டுனா பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். டிஸ்டல் எண்டுனா ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, டிஸ்டல் எண்ட் வந்து இந்த கடைசி எண்ட் வந்து பிரான்ச்சாக இருக்குது, இந்த மாதிரி பிரான்ச்சாக இருக்கா. அண்ட் ஈச் பிரான்ச், ஒவ்வொரு பிரான்ச்சோட எண்ட்லையும் பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் சினாப்டிக் நாப்னா ஒரு கொக்கி மாதிரி இருக்கிறது, அதான் நாபும்போம். ஸோ இது பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால சினாப்டிக் நாப். இந்த இடத்துல தான் சினாப்சிஸ் நடக்க போகுது. ஓகே, பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர். சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இந்த சினாப்டிக் நாப்ல இருக்குது. அந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் நர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ண மாதிரி. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்போ ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, சினாப்சிஸ் அப்போல்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ ஆக்சானை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சான் இருக்குது. ஒன்று மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், ரெண்டாவது நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மைலின் ஷீத் இருந்துச்சுன்னா, இந்த ஆக்சானில் மைலின் ஷீத் இருந்தால் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். அந்த மைலின் ஷீத் இல்லைன்னா நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலரில் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதான் மைலின் ஷீத் அப்படிமோ. இந்த மைலின் ஷீத்தோடு இருக்கிறது மைலினேட்டட், நம்ம வரைஞ்சது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். அது இல்லைன்னா நான் மைலினேட்டட். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிஸ்டன்ஸில் தர் இஸ் எ கேப். ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் இடையில கேப் இருக்குது. இந்த இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு பேர் நோட் ஆஃப் ரான்வீர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மைலினேட்டட் செல்ஸில் வந்து ஸ்வான் செல்ஸ் இருக்கா சார்? யூஸ்வலாக மைலின் ஷீட் வந்து ஸ்வான் செல்ஸ்னால ஆனது. அப்போது நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபரில் ஸ்வான் செல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா, ஸ்வான் செல்ஸ் இருக்குது, ஆனால் அது மைலின் ஷீட்டை ஃபார்ம் பண்ணாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்லையும் சரி, மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்லையும் சரி, ரெண்டுலேயுமே ஸ்வான் செல்ஸ் இருக்குது. பட் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸில் ஸ்வான் செல்ஸ் மைலின் ஷீட்டை ஃபார்ம் பண்ணுது. இங்கே நான் மைலினேட்டடில் ஸ்வான் செல்ஸ் மைலின் ஷீட்டை ஃபார்ம் பண்ணலை. ஷீட் அப்படின்னாலே கவர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் மைலின் ஷீட்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மைலினேட்டட் ஷீட் எங்கே இருக்குது? ஸ்பைனல் கார்டு அண்ட் கிரானியல் நர்வ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் இருக்குது. நான் மைலினேட்டட் ஆட்டோனாமிக் அண்ட் சொமேட்டிக் நியூரல் சிஸ்டமில் இருக்குது. இது கேட்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து சால்டேட்டரி கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சால்டேட்டரி கண்டக்ஷன்னா என்ன? நர்வ் இம்பல்ஸ் வந்து ரொம்ப வேகமாக ஜம்ப் பண்ணி ரொம்ப குயிக்காக கண்டக்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நர்வ் இம்பல்ஸ் இருக்குது அப்படின்னா இது இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணும். ஒரு நோட் ஆஃப் ரன்வீர்லேருந்து அடுத்த நோட் ஆஃப் ரன்வீருக்கு அப்படியே ஜம்ப் பண்ணும். இங்கே இடையில இருக்க மைலினேட்டட் ஷீட்டுக்கு வந்து எனர்ஜியே தேவை கிடையாது. நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். பட் இந்த எங்கெல்லாம்
வந்து உங்களுக்கு மைலின் ஷீத் இருக்கும், அங்கெல்லாம் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் எனர்ஜியில் ஃபாஸ்ட்டாக நர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ண மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அதான் சால்டேட்டரி கண்டக்ஷன் அப்படிம்பாங்க. குயிக்காக நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகிடும். அதே நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கோம்ல, அது இருக்கவே இருக்காது. அப்போது நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகிறதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும் அண்ட் ரொம்ப ஸ்லோவாக ஒன் பை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டக்ட் ஆகும். ஸ்லோவாக தான் கண்டக்ட் ஆகும். அதாவது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸை விட நான் மைலினேட்டடில் நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஆக்சான். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் பார்த்துடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் பார்க்கும்போது யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் அப்படின்னு 3 டைப் இருக்குது. எந்த டைப்பாக இருந்தாலும் ஆக்சான் ஒன்று தான், செல் பாடி ஒன்று தான். அதான் முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சான் ஒன்று தான், செல் பாடி ஒன்று தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிபோலார், ஒன்லி ஒன் ஆக்சான் மட்டும் செல் பாடியில் இருக்கும், டென்ட்ரைட்ஸே இருக்காது. அதாவது இந்த டென்ட்ரைட்ஸ்லாம் இல்லாமல் மொட்டையாக முழுக்கையாக ஆக்சான், அதாவது செல் பாடி அண்ட் ஆக்சான் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு செல் பாடி, ஆக்சான், டென்ட்ரைட்ஸ் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் யூனிபோலார் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்குது இந்த யூனிபோலார் நியூரான்ஸ். பைபோலார் நியூரான்ஸ், பைனா டூ, செல் பாடி ஒன்று தான், ஆக்சானும் ஒன்று தான், ஒரு டென்ட்ரைட், ஒரே ஒரு டென்ட்ரைட் இருக்கும். ஒரு டென்ட்ரைட், ஒரு செல் பாடி, ஒரு ஆக்சான். இது வந்து நம்ம பைபோலார் அப்படிங்கிறோம். ரெட்டினா ஆஃப் ஐ, நம்ம ஐயோட ரெட்டினாவில் இது இருக்குது. மல்டிபோலார், செல் பாடி ஒன்று தான், ஆக்சான் ஒன்று தான், டென்ட்ரைட்ஸ் 2 or more, நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இதுதான் மல்டிபோலார். டென்ட்ரைட்ஸ் 2 or more டென்ட்ரைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை வந்து மல்டிபோலார் நியூரான்ஸ் அப்படிம்போம். ஸோ யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் எதுவாக இருந்தாலும் செல் பாடியும் ஆக்சானும் ஒன்று தான். செல் பாடி அண்ட் ஆக்சான் மட்டும் இருந்தால் யூனிபோலார். செல் பாடி ஆக்சான் ஒன்லி ஒன் டென்ட்ரைட் இருந்துச்சுன்னா அது பைபோலார். செல் பாடி ஆக்சான் மோர் தென் 2 or more than 2 dendrites இருந்துச்சுன்னா அது மல்டிபோலார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் நியூரான்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.